சட்டசபையில அப்பாவை காணோன்னு தேடுறீங்க, ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுறீங்க. உங்க அப்பா பேரை மட்டும் எங்களுக்கு உங்க பெத்த அப்பாவை கொஞ்சம் சொல்லிட்டு அதிமுகவை அபகரிப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுப்பதற்கு தயாரா? ஒரு விஜய் அல்ல, 1000 விஜய் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. அதான் அதிமுக வரலாறு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அபகரிப்பதற்கு இந்த பூமியில இதுவரை எவரும் பிறக்கவில்லை, இனிமேலும் பிறக்க போவதில்லை. ஆகவே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து ஏன் நீங்கள் வஞ்சகம் வைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அபகரிக்க நினைக்கிறீர்கள்? அதுல அவர்ல ஒருத்தர் இருக்காரு, குஷி ஆனந்த். இங்க இருக்கிறவங்க யாரும் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. ராஜா, நீ பார்த்திருக்கியாப்பா? அவர் பாண்டிச்சேரிக்காரு, நீங்க எல்லாம் பார்த்தது இல்ல. துரைபாண்டி, நீங்க ராஜா எல்லாம் பார்த்திருக்கீங்களா? வாய்ப்பு இருக்காரு. அவர் சொல்றாரு, நம்ம சொல்லுவோம்ல, நம்பினோம் அவர் கெடுதல் இல்லை, இது நாட்டு வரை தீர்ப்பு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர் எடப்பாடி அதை நம்பியவர்கள் கெட்டு போனதில்லை. நம்பாமல் கெட்டு போனவர்கள் யாராவது இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம உயிரினும் மேலான தலைவர்கள். குஷி ஆனந்த் ஒரு விழாவில் சொல்றாரு, முதல்வர் விஜய் அவர்களை அள்ளிக்கிட்டு வந்தது அள்ளிக்கிட்டு போவோம், அதான் எங்க வேலை. அவரை நம்பினவங்க இந்த தமிழ்நாட்டுல வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல, கெட்டு போனதான் சரித்திரம். என்னடா சொல்ல ஒரு அடைக்கலாம் அமைச்சரை வச்சுக்கிட்டு இந்த நாட்டை நாங்க என்ன செய்ய? அந்த அமைச்சரவையில உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் பேசுற பேச்சு தாக்க முடியல. டெய்லி நெஞ்சு வலிக்கு மாத்திரை கையில வச்சுக்கிட்டு தான் தமிழ்நாட்டுல நடமாட வேண்டியதாக. சிரிக்கிறாரு, என்னடா செய்யறது ஏதா செய்யறது. இன்னைக்கு ஏதோ ரேஷன் கார்டு திறந்து வச்சாரா, நேத்தா இன்னைக்கே தெரியல. பெரம்பூர் தொகுதி பார்த்தீர்களா எவ்வளவு அழகாக லிப்பிட் வெட்டுக்கிறார். பார்த்தீர்களா சீனி எவ்வளவு அழகாக போட்டு தாக்க முடியலடா. அவங்க அழப்பதிச்சு எங்க அம்மா புரட்சி தலைவி சிங்கரிக தலைவி அம்மா அவர்கள் இதே ரேஷன் கடையை திறந்து அந்த தாய்மார்களை கட்டி அணைத்து அம்மா உணவகம் திறக்கிற போது அந்த அம்மா உணவக ஊழியர்களை கட்டி அணைத்து அந்த உணவகத்தை திறந்து வைத்த காட்சி இன்றைக்கு பசுமையாக இதயத்திலே நிறைந்து. ஒரு துப்புரவு பெண்மணி ஆசையில விஜய் நம்ம முதல்வர் தானே, நடிகர் தான் அந்த அம்மா கை கொடுத்திருக்காரு, முதல்வர் தானு கையை நீட்டிக்கிட்டே நிக்குது. அவன் கையை எப்படி வச்சுக்கிட்டே நிக்கிறான். உடனே பாதுகாப்பு அதிகாரி சுதாரிச்சுட்டு அந்த அம்மா அப்படியே தள்ளிக்கிட்டே போயிட்டு தள்ளு 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 தள்ளு. இதைய தீண்டாமை பத்தி பேசுறாங்க. என்ன யோகியதை இருக்குது? எங்க தேர்தலுக்கு முன்னாடி எங்கேயாவது தாவேக்கா கொடியை நம்ம பார்த்தோமா? இப்ப பார்த்தா எல்லாரும் வாடகைக்கு வாங்கி எல்லாரும் ஓட்டுறாங்க. வாடகை கொடுக்க முடியாம வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க.